கேட்கவே இல்லையே. நான் என் உறவுகள்கிட்ட தான் கேட்டேன். உன்னை முதல்ல நான் என்னோட லைவ்லேயே சேர்க்கல. உன்னை யாரும் வந்து உன்னை கமெண்ட் கொடுக்க சொன்னா? ஓ சோழியை பார்த்து நீ போக வேண்டியதானே தேரு நாயே. ஹாய்மா, வாருங்கள், வணக்கம். ஹாய் தங்க பிள்ளை. அது கூட சொல்லக்கூடாது. அது கூட ஒரு பிஸ்கட் போட்டால் கூட நம்ம வீட்டை வந்து காக்கும், காவா காக்கும். நீ வந்து அதுக்கும் வந்து சேர்த்து ஏற்றவன். உனக்கு எதுலையுமே சேர்த்துக்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்கள்கிட்ட போய் எப்படி கமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இங்கீதமே தெரியாத ஒரு நாதேரி. தண்டபாணி சகோ வணக்கம். கேர்ஸ் மோஸ்லிக்கா ஹாய் மதியண்ணா வணக்கம். ஹனிமா குட் நைட். கண்கள் மூடி கனவில் உங்கள் லைவுக்கு ஒரு லைக்கு. சூப்பர் சூப்பர் மதியண்ணா. தக்காளி சாப்பாடு நல்லாவே இல்லை. அச்சோ, எப்படி செஞ்சீங்க ரவி தோழரே? இதுக்கு முன்னாடி சமைச்சு தானே இருக்கீங்க செல்லம்மா. நலமா சாப்பிட்டீங்களா அக்கா அப்படின்னு ராஜிமா சொல்லியிருக்காங்க. வாங்க பார்த்துக்கோங்க. வணக்கம். ஹாய் ஹலோ லைக் போட்டாச்சுப்பா. நீ இன்னைக்கு மட்டும் 2 கமெண்ட் கொடுக்காம நீ இப்போ நான் வந்து திருவாரூருக்கு வந்துடுறேன். திருவாரூர் ஓகே, திருவாரூர் கரெக்டா? மல்லிகைப்பூ தானே மச்சானே எப்போ வரப்போகுது மச்சானே இப்போ அந்த பாட்டு பிரகாஷ். இவ்வளோ நேரம் எங்கடா தம்பி போன பிரகாஷ்? பா பிரகாஷ் வணக்கம். தகவல் தீன தயாரம் சகோ மை சகோ வணக்கம். கேஸ் முசிக்கா எல்லாரும் மூலமா எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆலன்மா நீங்கள் வராத ஒரு தான் ஏன் வரல? கேசி ப்ரோ ஹீரோ உனக்கு மதியம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் கேசி ப்ரோ. ஓ இருக்கட்டும். உன் பேர் கேட்பது போதும், உன் அறிமுகம் போதும், நான் பார்க்கும் கனவெல்லாம் நீ இரு, அது போதும். சொல்ல வந்த வார்த்தை என்ன தெரியவில்லை, பேசும் வார்த்தை எல்லாம் மொழியும் இல்லை, உன்னை அந்த நொடி. சூப்பர் சூப்பர் அண்ணா. ராஜேஸ்வரி சகோதரி நான் நலம் சாப்பிட்டேன், நீங்கள் நலமா சாப்பிட்டா சபி செல்லமா சொல்லியிருக்கா. உங்கள் சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது. மிக்க நன்றி முத்துகிருஷ்ணன் அவர்களை. வளர்த்துடன் வாழ்க. இன்று காலையில் லைவ் தலைப்பு தான். அப்படியா? காலையில் என்ன தலைப்பு கொடுத்தேன் எனக்கு தெரியல. திருவாரூர் விகே 10 சுக வணக்கம். கேர்ஸ் மஸ்ல இருக்காங்க. அக்கா வணக்கம். வாங்க வணக்கம். சௌந்தரா பாண்டியன் ஹாய். லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க? ஹாய் சக்தி. ஹாய் சக்தி, என்னடா ஐடி மாற்றிட்ட? ஹாய் அக்கா. வா சக்தி தங்கம். எங்கே சாட்சி வீடியோஸ்க்குலாம் கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு? தப்பாக கமெண்ட் கொடுத்தா நீங்கள் படிக்காதீங்க. சரி முத்துகிருஷ்ணன் தங்கம். ஒய் அக்கா டென்ஷன் ஒன்றும் இல்லடி தங்கம், ஒரு லூசுப்பையா. ஹலோ பிரியாமணி, வீட்டில் எப்படி எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சக்தி வேல்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பிரியாமணி நல்லா இருக்கீங்களா? சக்தி வேல்மா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். ஆண்டி அக்கா அச்சோ அப்பெல்லாம் இல்லை ஜெகதீஷ் சர்மா, நான் அப்பெல்லாம் கோவப்பட மாட்டேன் சரியா? நல்லா லைட்டாக வலிக்குது. ஓகே விடுங்க சிஸ்டர். சாரி சத்யா தங்கம். நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா? என்ன சமையல்? தங்கப்பிள்ளை நான் சாதானே சாப்பிட்டேன். நீ என்ன சமையல் சாப்பிட்டேன்? செல்லம்மா சாப்பிட்டேன் அக்கா. ராஜிமா கூப்பிட்டுருக்காங்க. அக்கா நான் திருவாரூர் உள்ளதான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். சாரி. ஓ அடுத்த கோடு சாரி. சரி சரி தங்கப்பிள்ள. சரி பார்த்திமா, நீ அவ்வளோ பெரிய எவ்வளோ வேலையிலையும் வந்து ஒரு 2 கமெண்ட் கொடுக்குறல, அதுவே ரொம்ப சந்தோஷம் பார்த்தி. சரி எடி தங்கம். சக்தி ஜி சகோ, ஜெகதீஷ் சகோ, சவுந்தரபண்ணின் சகோ வணக்கம். கேஸ்மா கொட்டுங்க சிஸ்டர். விபூதி வைத்தனாலும் அழகு கிடையாது. லைவ் எப்போவுமே பியூட்டி பார்லர் போயிட்டு வருவோம். அப்படியா இருக்கு? நான்லாம் எந்த பியூட்டி பார்லரும் போனதில்லைப்பா. பாசமலரே நீங்கள் புன்னகைத்தாதான் நாங்கள் பார்த்திருக்கிறேன், நீங்கள் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு கோபம் வருமா பாசமலரே? லைவ்ல வந்து மாமா இருக்காங்க, கோபம் வருமா வராதான மாமாட்ட கேளுங்க. அவ்வளவுதான். ஓ 2 கமெண்ட் பார்த்தி. இருக்கட்டும் ஒன்று பேசிக்கிறேன் இருடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. அருமை கேசுமா. சத்யா தங்கம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டே சத்யா தங்கம் சாப்பிட்டே சாமி. கொஞ்சோண்டு ஒரு 4 வாய் சாதம், ஒரு தோசை, ஒரு முட்டை தோசை பாப்பா ஊற்றி கொடுத்தா, ஒரு ஆம்லேட்டு. நீங்கள் சாப்பிட்டீங்களா சத்யா தங்கம்? செல்லம்மா பார்த்துட்டு வாங்க. அக்கா உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன் லைவ்ல. அக்கா உங்களுக்கு ஆட் போட்டு விட்ருக்கீங்களா? சரி ராஜி தங்கப்பில் ரொம்ப நன்றி தங்கப்பில். காலையில் அக்கா லைவ் இருக்குது என்று ஓடி வரேன். பட் அந்த லைவ்ல ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. காலையில் பாப்பா ஸ்கூலுக்கு போகணும்ல, நான் லைவ்ல வந்து உட்காந்தேன்னா வேன்காரன் போயிடுவான். அப்புறம் நான் 5-6 கிலோமீட்டர் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஓடணும். அதனால தான் சக்தி தங்கப்பில். நீங்காத நினைவுகள், தூங்காத இரவுகள், மலர்கின்ற மலரும் உறக்கத்தை நாடும், மலரும் இறக்கத்தை தேடும் குணமும், இறைவன் நம் மீது வீசும் மனமும். சூப்பர் மதியண்ணா. ஐடி சேஞ்ச் பண்ணலக்கா, டிபி தான் சேஞ்ச் பண்ணா. ஓ ஆமாம், டிபி மாற்றிருக்க. சரி தங்கப்பில்ல. பாசமலர் கவிதை எப்படி இருந்தது? ஏதோ என்னால் முடிந்தது. நல்லா இருக்குது கிஷோரண்ணா, நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னா திட்டிடாதீங்க சரியா? நல்லா இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள்.